வணக்கம், இது உங்கள் டிஹெச் தமிழ். இன்னைக்கு நம்ம தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான மிக முக்கியமான 11 அறிவிப்புகளை தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவது அறிவிப்பு, இன்று மே 1 தொழிலாளர் தினம் என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதி பிரச்சனைகளை நேரடியாக தெரிவிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்ந்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. தகுதியானவர்களுக்கு விரைவில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருப்போருக்கு ஒரு நற்செய்தி. புதிய ஸ்மார்ட் கார்டுகள் அச்சிடும் பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் தாலுகா அலுவலகங்கள் மூலம் கார்டுகள் விநியோகம் தொடங்கும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பெற்ற பயனாளிகளுக்கு ரசீது மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி சான்றிதழ்கள் வழங்குவதில் உள்ள தாமதங்களை உடனடியாக தவிர்க்க அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு, மத்திய அரசின் விவசாய கடன் உதவித்தொகை திட்டமான PM கிசான் திட்டத்தின் அடுத்த தவணையை பெறுவதற்கு விவசாயிகள் கட்டாயம் தங்களது EKYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு, தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களின் வேலை நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. காலை நேரத்திலேயே பணிகளை தொடங்கி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கும் இலக்கு இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவைப்படும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை அணுகி பயன்பெறலாம். எட்டாவது அறிவிப்பு, கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெயிலின் தாக்கத்தை பொறுத்து இந்த மாத இறுதியில் கல்வித்துறையினால் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு, தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் நண்பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 10வது அறிவிப்பு, விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் விதைகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வேளாண்மை துறை மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை எந்தவித தாமதமும் இன்றி பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு, ஆதார் அட்டையில் உள்ள முகவரி மற்றும் தகவல்களை இலவசமாக ஆன்லைனில் புதுப்பிக்கும் கால அவகாசம் ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 13வது அறிவிப்பு, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் முகாம்கள் மாவட்ட அளவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அட்டை இல்லாதவர்கள் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். இந்த 13 முக்கிய தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள அரசு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஹெச் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.